குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலேஷன் பைப்பிங் சிஸ்டம் சொல்லுவோம். இது வந்து இன்லெட், இது வந்து அவுட்லெட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெர்மிட் கண்ட்ரோலுக்காக தான். இந்த டெர்மிட் கண்ட்ரோல் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் என்னென்னா ஸ்கட்டிங் டைல்ஸ் போட்டதுக்கப்புறம் வீட்டில் வந்து டெர்மிட் வந்துடுச்சு அப்படின்னா ஸ்கட்டிங்க்கு மேலே தான் வந்து ட்ரில் போட்டு நம்ம வந்து கெமிக்கல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த மெத்தட் வந்து புதுமையான மெத்தட். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா டைல்ஸுக்கு கீழே வந்து இந்த பைப் வந்து போட்டுருவோம். இதுக்கு மேலே டைல்ஸ் வந்து லே பண்ணிவிடுவாங்க. இன்லெட் அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு போய் ஜங்ஷன் பாக்ஸில் கொடுத்து விட்டுருவோம். அது மூலிமா நீங்கள் மோட்டரை வச்சு நீங்கள் கெமிக்கலை வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி ஒரு 3 or 4 years ஒன்ஸ் வந்து நீங்கள் கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேர்வை துளி மனுஷர்களோட நாசி வேர்வை துளி வெளியே வர மாதிரி இந்த பைப்பில் வந்து கெமிக்கல்ன்றது வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். மருந்து இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணும்போது வெளியே வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெர்மிட் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வர வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா